ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பரமகள் சீரியலில் இன்னைக்கான எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே தமிழ்ச்செல்வியை பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் ஆள் வச்சு தூக்கிட்டு போகிறதுக்காக வரும்போது பார்த்தீங்கன்னா சேதுவும் ராஜாவும் பார்த்தீங்கன்னா அவங்களால அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸும் பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சரியா சேது நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வியோட குடும்பத்துக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா சரி நாங்கள் போயிட்டு வரோம், ஏதாச்சும் பிரச்சனைனா எங்களுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேதுவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. செல்லப்பாண்டியும் பார்த்தீங்கன்னா, சரி, சரி வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சேதுவும் ராஜாவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ராஜாவும் பார்த்தீங்கன்னா எஸ்பி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சரி நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் ஸ்டேஷனுக்கு வந்து நான் கம்ப்ளைண்ட் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன வச்சுடுறாங்க. சேது கிட்ட ராஜாங்க பார்த்தீங்கன்னா, ஐயா தமிழ்ச்செல்வி கம்ப்ளைண்ட் குடுத்ததுனால இன்னும் நெறைய பொண்ணுங்களும் அவன் மேல கம்ப்ளைண்ட் குடுக்குறதா சொல்லியிருக்காங்களாம். எல்லாம் எஸ்பி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாங்க. உடனே சேது பார்த்தீங்கன்னா சரிங்க வா அப்படின்னு சொல்றாங்க. உடனே சேது பார்த்தீங்கன்னா சின்னம்மா மீனாட்சி கொடுங்க நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீனாட்சி தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. மீனாட்சி பாப்பா அப்பா கிட்ட வா வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சிட்டு இருக்காங்க. என்ன அப்பாவை வதைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேது சொல்றாங்க. இதை பார்த்து சாவித்திரி பார்த்தீங்கன்னா என்ன செய்தோ உன்னோட முகத்துல பார்த்தீங்கன்னா இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னோட பொண்ணு பார்த்தா உனக்கு அவ்வளவு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உன்னோட உசுரை பார்த்தீங்கன்னா உன் பொண்ணுகிட்ட தான் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாவித்திரி சொல்றாங்க. ஆமா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்றாங்க. மீனாட்சி பார்த்தீங்கன்னா சேதுவை பிடிச்சி உதைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா என்ன பிடிச்சி இப்படி உதைக்கிற பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாங்க. அதையும் பார்த்த சாவித்திரி பார்த்தீங்கன்னா உனக்கு எப்படி உன் பொண்ணை பிடிக்குமோ அதே மாதிரி உன்னோட பொண்ணுக்கும் உன்னை பிடிக்கும் போல அதனாலதான் அந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்து மோகனை பார்த்தீங்கன்னா ஐயா சேது இப்பதான் அவ துரு துருன்னு இருக்கால கீழே பாயை விரிச்சு போட்டு பாயில போடலாயா அப்பதான் கையை கால் ஆட்டி நல்லா விளையாடுவா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்றாங்க. அப்படியா சின்னம்மா சரி சின்னம்மா கீழே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாயை விரிச்சு பார்த்தீங்கன்னா மீனாட்சி கீழே போடுறாங்க. கீழே போட்டு பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை குப்பரை கவருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. சேதுவும் பார்த்தீங்கன்னா ஆமா சின்னம்மா குப்பரை கவரு பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குழந்தையும் பார்த்தீங்கன்னா குப்பரை கவுந்துருது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டு வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன இங்க வந்த உடனே குப்பரை கவருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோகனாவும் சொல்றாங்க. அதுக்கு ராஜாங்கமும் பார்த்தீங்கன்னா குழந்தை துரு துருன்னு இருக்கு இல்லையா இனிமே வளர்ற குழந்தை இந்த மாதிரி தான் விளையாட்டு வாக்குல எல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்றாங்க. அப்ப கருப்பு பார்த்தீங்கன்னா ஐயா நீ பாப்பாவோட இரு நான் உங்களை வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட சொல்றாங்க. சரிங்க மாமா நீங்க வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டி உள்ள வரவா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரூம்குள்ள போறாங்க. வா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் கூப்பிடுறாங்க. ஏன் என்ன ஆச்சு ஒரு மாதிரியா இருக்க நேத்தெல்லாம் என்ன ஆளே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்குறாங்க. அவ்வளோ பிஸியா ரூம்லயே இருந்தியா ஐஷோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நேத்தெல்லாம் எனக்கு ஸ்டொமக் பெயின் அப்படின்றாங்க. என்னது ஸ்டொமக் பெயின் நீ எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல வந்து இல்லைன்னா சேது கிட்ட சொல்லியிருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. இல்ல சேது மாமாக்கு தெரியும் அவருக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறையும் இல்லை பாசமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன ஐஸ்வர்யா சொல்ற? ஆமா ஆண்டி சின்ன வயசுல இருந்து மாமா மேல எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அவர் ஆசைப்பட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையே எனக்கு இங்க அமையல. மாமாவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன அவருக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த மாதிரி உடம்பு முடியலன்னு சொல்லியும் அவர் என்ன எதுவும் கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டி நான் அப்பா அம்மா கூட அந்தமானுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது கேட்ட ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா என்ன பேசிட்டு இருக்க இதுக்காக உனக்கு சேதுவை கல்யாணம் பண்ணி வச்சோம் என்ன பேசிட்டு இருக்க சொல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல ஆண்டி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் என்னோட ரூமுக்கு போறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஐஸ்வர்யா அழுந்துங்கன்னே போயிடறாங்க. இப்ப சித்ரா பார்த்தீங்கன்னா என்னம்மா இவ இப்படி பேசிட்டு போறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்காகவா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சேதுவுக்கு இவளை கல்யாணம் பண்ணி வச்சோம் சொல்லு ஏன் இந்த மாதிரி பேசுறா அப்படின்னு சொல்றாங்க. சரி அவ ஏதோ வருத்தத்துல பேசுறா. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண முடியாது நம்ம சேது கிட்ட தான் பேசணும். சேது கிட்ட பேசி பார்க்கலாம். அதையும் மீறி சேது அப்படியே இருந்தானா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இவளை நம்ம எதுக்கு சேது கல்யாணம் பண்ணி வச்சோம் இவளை சேது கல்யாணம் பண்ணி வச்சோம்னா சேதுவோட சொத்தெல்லாம் இவ பேர்ல எழுதி வைக்குவான். இவ பேர்ல எழுதி வச்ச பின்னாடி இவளை ஏமாத்தி நம்ம அந்த சொத்தெல்லாம் ஏமாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம பிளான் பண்ணோம். ஆனா இவன் இங்க இருந்து சேதுவை விட்டு போறான்னு சொல்றாளே இதுக்கான ஏற்பாடை நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஈஸ்வரி சித்ரா கிட்ட சொல்றாங்க. சரிம்மா நீ சொல்ற மாதிரி நம்ம சேது கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சித்ராவும் சொல்றாங்க. இந்த பக்கம் மலர் பாத்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி கால் பண்றாங்க. என்ன தமிழ் இந்த மீனாட்சி குப்புற கவுந்த விஷயத்த யாருக்கும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னங்க சொல்ற அப்படின்றாங்க. ஆமா தமிழ் மீனாட்சி இங்க நிறைய டைம் குப்புற கவுந்து வந்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அக்கா இங்க உண்மையாவே குப்புற கவர்லக்கா அங்க வந்து
வந்துதான் கவுந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. என்ன தமிழ் சொல்ற? நீ எனக்கு சொல்லலன்னு சொல்லிட்டு உன்னை நான் கோவமா கேட்கலாம் திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உனக்கு கால் பண்ணேன். ஆனா மீனாட்சி இங்க வந்து தான் குப்புற கவுந்தான்னு சொல்லிட்டு சொல்றேன். ஆமாவா அப்படின்றாங்க. ஆமாக்கா நீங்க அப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி வேகமா ஓடி வந்து பாத்தீங்கன்னா வசந்திய கூப்பிடுறாங்க. "அம்மா, அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அப்பத்தம்மா, "ஏய் என்னடி?" அப்படின்றாங்க. வசந்தியும் வந்துர்றாங்க. "அம்மா அங்க மீனாட்சி குப்புற கவிழ்ந்துட்டாளாம்மா" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செல்லப்பாண்டி பார்த்தீங்கன்னா, "என்னது என்னோட பேத்தி குப்புற கவிழ்ந்துட்டாளா? இங்க சும்மா படுத்திருந்துட்டு போயிட்டு அங்க குப்புற கவிழ்ந்திருக்கா பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இத கேட்ட அப்பத்தா பார்த்தீங்கன்னா, "ஆமாடி குப்புற கவிழ்ந்துச்சுன்னா குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமா வளருதுங்கன்னு அர்த்தம். இதுக்கு மேல நல்லபடியா வளருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்றாங்க. மலர்கிட்ட பார்த்தீங்கன்னா, "அக்கா மீனாட்சி ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்கக்கா குப்பர கவுர்றது நேரத்துல பார்த்து அப்படின்னு சொல்றாங்க. சரி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலரும் ஃபோன வச்சுடுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, தனம் பார்த்தீங்கன்னா, "அக்கா அப்ப அங்க மீனாட்சி குப்புற கவுந்தோனே அழகரும் குப்புற கவுருவான்ல. நான் போயிட்டு அழகர தூக்கிட்டு வரேன். நம்மளும் கீழ போட்டு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அழகரையும் தூக்கிட்டு வந்து கீழ பாய் விரிச்சு போடுறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, குப்புற கவுர்றா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அழகர் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மூஞ்சியும் அமைதியா பார்த்துட்டே இருக்கான். அப்ப தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, "அம்மா மீனாட்சி அழகரோட சின்ன பொண்ணு தானே! அவளே குப்புற கவுந்துட்டா. ஆனா அழகர் அமைதியாவே இருக்கானேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. "ஏய் குழந்தைங்க ஒரு ஒரு குழந்தைங்க அப்படிதான்டி எல்லாம் குப்புற கவுருவாங்க. நீ அத நினைச்சு ஏன் ஃபீல் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்றாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அத பார்த்துட்டு தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, "அம்மா இங்க பாரும்மா மீனாட்சி குப்புற கவுருது வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா, சந்தோஷப்பட்டு பார்த்தீங்கன்னா, "என்னோட பேத்தி குப்புற கவுர்றா" அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மீனாட்சி குப்புற கவுரத எல்லாரும் இன்னும் பார்த்து சந்தோஷப்பட்டுனே இருக்காங்க. அப்ப கருப்பு பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு மாப்பிள, இப்ப மீனாட்சி பார்த்தீங்கன்னா, நடவண்டி, சைக்கிள் அதெல்லாம் தாய்மாமன்ற முறையில நான் தான் வாங்கி குடுப்பேன். உங்ககிட்ட பணம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கலாம் வாங்கி குடுக்கக் கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்றாங்க. சேதுவும் பார்த்தீங்கன்னா, "சரிங்க மாமா, நீங்களே வாங்கி குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, சேது பார்த்தீங்கன்னா, வெளிய போயிட்டு வராங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரியும் சித்ராவும் பார்த்தீங்கன்னா, "சேது உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு 5 நிமிஷம் எங்களுக்காக டைம் ஒதுக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சேது பார்த்தீங்கன்னா, "என்ன சின்னம்மா, நீங்க போய் என்கிட்ட இப்படி கேட்டுருக்கீங்க. சொல்லுங்க சின்னம்மா, என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னய்யா சேது, உனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் ஆகி 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. இருந்தாலும் ஐஸ்வர்யா கிட்ட கொஞ்சம் பாசமா பேசலாம்ல. கல்யாணம் ஆன பொண்ணு, சின்ன பொண்ணு தானே அவ. உன்கிட்ட புருஷன் பாசமா பேசணும், ஆசையா இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிப்பாள்ல. சினிமா, பார்க், பீச்சுன்னு கூட்டின்னு போணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரொம்ப ஆசைப்படுவாள்ல. ஆனா முகம் குடுத்து கூட ஐஸ்வர்யா கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுறாயா? ஏன்யா இந்த மாரி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. "சின்னம்மா, என்ன சின்னம்மா சொல்றீங்க?" அப்படின்றாங்க. "ஆமா சேது, நீ என்ன பண்ற? ஐஸ்வர்யா கிட்ட கொஞ்சம் பாசமா நடந்துக்கோ" அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்க சின்னம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்றாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.